வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் அண்ட் டேஸ்டியா இருக்கக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி பார்க்க போறோம். இது எங்க பாப்பாவோட பர்த்டேக்காக நாங்க வீட்ல செஞ்சது. ஒரு 25 பேர் சாப்பிடுற அளவு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணியை எங்களுக்காக செஞ்சது என்னுடைய கசின் பிரதர் சதீஷ். அவங்க எங்க ஊர்ல ஹோட்டல் ரன் பண்றாங்க, சூப்பரா குக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட கைவண்ணத்துல இந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி மட்டன் தம் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1.25 கிலோ எடுத்திருக்கேன். இதை மீடியம் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாக ஸ்லைஸ் போட வேணாம். இந்த மாதிரி மீடியம் ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க. பூண்டு 175 கிராம்ஸ், இஞ்சி 175 கிராம்ஸ், கொத்தமல்லி புதினா ஒவ்வொரு கட்டு எடுத்திருக்கேன். அதுல 15 கிராம் நான் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினால அரைச்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். பட்டை 8 பீஸ், பிரியாணி இலை 8 பீஸ், கிராம்பு 38 பீஸ், 3 அன்னாசிப்பூ, 5 கடல் பாசி, 4 ஏலக்காய், சீரக சோம்பு 3 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி புதினா 5 கிராம் சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 15 பீஸ்க்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 3/4 கிலோ தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி மசாலா 100 கிராம் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் 25 கிராம், 400 ml தயிர் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஆயில் 450 கிராம். 3 கிலோ பாஸ்மதி ரைஸை சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இந்த பிரியாணியை இன்னைக்கு நம்ம விறகடுப்புல தான் சமைச்சு காட்ட போறோம். ஸோ முதல்ல இதை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் அதுக்கு தேவையான அளவு மசாலா ஐட்டம்ஸ்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். 1 or 2 செகண்ட்ஸ் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். இப்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா பேஸ்ட் இப்ப போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் பொன்னிறமா மாறுற வரைக்கும் கிண்டிட்டே இருக்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. என்னோட தம்பியும் பிரியாணி செய்யறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணான். இப்படி கிண்டுற பத்தியா, கிண்டுறப்ப என்ன ஆகும்னா உனக்கே அல்வா கிண்டுற மாதிரி இருக்கும். இப்போ 3 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கோம். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். இப்ப மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட போறோம். தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போறோம். இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்க போறோம். 3 லிட்டர் அளவுக்கு நல்ல கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் வீடியோ தண்ணி ஊத்துறப்ப கேப்சர் பண்ணாம போயிட்டேன். ஸோ நல்லா ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணணும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலா ஐட்டமுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ரைஸை தண்ணியில ஊற வச்சிருக்கணும். இப்போ அதை ஃபில்டர் பண்ணி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரைஸ் போடும்போது நம்ம கிளறக்கூடாது. எல்லாமே போட்டது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளறணும். ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்து இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம்.
இது ஒரு 5 நிமிஷம் தண்ணி இஞ்சுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்லா குக் ஆயிட்டு வருது. இப்போ ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா இஞ்சி ஓரளவுக்கு வந்து ரைஸும் தண்ணியும் மேலாப்புல தெரியுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுறலாம். கேஸ் ஸ்டவ்வில் சமைக்கிறவங்க வந்து பிரியாணி பண்ணும்போது தம் எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ அதில் அந்த ப்ரொசீஜர் நான் காட்டியிருக்கேன். அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தம் போடுறதுக்கு நம்ம விறகடுப்புல செஞ்சனால கீழே உள்ள விறகுல வந்து எந்த கங்கும் இல்லாம எல்லாத்தையும் எடுத்து நம்ம மேல வச்சாச்சு. கீழே ஃபுல்லா நீங்க எம்டி பண்ணிடணும். ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்க தம் போட்டு எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான பிரியாணி நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கும். வீட்லயே ரொம்ப ஈஸியா குவிக்கா பண்ணக்கூடிய சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி இப்ப நம்ம பார்த்தாச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. ஹேம் சோமா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி.